புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம வாழ்க்கையில எளிதாகவும் ரொம்ப சுலபமாகவும் எதிர்பாராத நேரத்துல சில வெற்றிகள் கிடைக்கும். ஒரு சில வெற்றிகள் நம்ம எதிர்பார்த்தும் நிறைய முயற்சிகள் பண்ணியும் கிடைக்காம போயிடுது. அப்படி நம்ம எதிர்பாராம கிடைக்கிற வெற்றியை கொண்டாடுற நாம எதிர்பார்த்தும் கிடைக்காத வெற்றிக்காக நம்ம ஏங்கிட்டு இருக்கோம், அதுக்காக வருத்தப்பட்டு இருக்கோம். அப்படி நம்ம வாழ்க்கையில நாம அடைய நினைக்கிற வெற்றிகளை அடையறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பல கேள்விகள் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நமக்கு எழுந்துகிட்டே இருக்கும். அப்படியான கேள்விகளுக்கு பதிலா மட்டும் இல்லாம ஒரு தீர்வாகவும் அமைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கேள்விகள் 1000. நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணர்கள் நம்மிடையே இணைந்து அந்தந்த துறை சார்ந்த நமக்கு இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில இன்றைக்கு ஆன்மீக துறை சார்ந்த நிபுணர் ஒருவர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். திருமுருக ஜோதிட நிலையத்திலிருந்து திருமுருக கோகுலநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் நிறைய விஷயங்களை நம்ம ஆன்மீக ரீதியான விஷயங்களை கேட்டு பெற்றலாம். இப்போ அவரை வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருங்க. கட்டாயமா. திருமுருக கோகுலநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய புதிய யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு சில இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் குரு வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, குரு மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ மகா குருவேஸ்வரனம். ஸ்ரீ ஆஞ்சநேய முருகர் சுவாமிகள் வருகிறார். எல்லாம் வல்ல ஆனந்த மகாகாளி எல்லா மக்களுக்கும் நன்மை தரட்டும். நம்மளுடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜோதிடம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பலருக்கும் பலவிதமான வாழ்க்கையில் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் இயற்கையாகவே நம்ம கேட்குற வெற்றி நமக்கு கிடைக்கிது, ஒரு சில வெற்றிகள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்க இல்லை அப்படின்னும் போது உடனே அவங்க ஒன்று ஜோதிடத்தை தேடி போகிறாங்க, அல்லது இறை வழிபாடு அப்படின்னு சொல்லி இறைவனை தேடி போகிறாங்க. இதில் பெரும்பாலானவங்களுக்கு உடனடியான நல்ல பலன்கள் கிடைக்கின்றது, பலருக்கு கிடைப்பதில்லை. இங்கே பெரும்பாலானவங்க பலவிதமான வழிபாடுகள் செய்து பலவிதமான ஜோதிடர்களை பார்த்து எனக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்று சொல்பவர்களே இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். இதற்கு ஒரு நல்ல தீர்வு என்ன என்பதை நாம் பல வருட காலகட்டமாக பல விதங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை முறையாக பார்த்து மக்கள் அனைவருக்கும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம இதை தேடணும். கிட்டத்தட்ட 2000 2013 வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் நம்மளுடைய இதில் பெரிய நீண்ட நெடும் தேடுதல். ஜோதிடம், ஆன்மீகம், மாந்திரிகத்துறை எல்லா துறைகளிலுமே, இந்த ஆன்மீகம் சார்ந்த அனைத்து துறைகளிலுமே அதற்குண்டான காலகட்டத்தை செலுத்தி முறையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பயிற்சி பெற்று அதில் உள்ள நல்ல விஷயங்கள் என்ன, எல்லா துறைகளிலும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு, நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. இதில் உண்மை பொய் என்பதை தெரிந்து கொள்ளவே எனக்கு பல ஆண்டு காலம் ஆனது. இதில் உள்ள உண்மைகளை நம் மக்களிடம் கொண்டு சேர்ப்போம் அப்படின்றது தான் நம்மளுடைய முதல் நோக்கமாக இருந்து பல விதங்களில் பல பேருக்கு பல தொலைக்காட்சியின் மூலியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ புதிய தொலைக்காட்சி ரீதியாக கொஞ்சம் சிறிய இடைவேளைக்கு பிறகு இப்போ நம்ம மீண்டும் தொடர்கிறோம் இன்னைக்கு முதல் நிகழ்ச்சியாக. சிறப்பு சார். உங்களுடைய பணியை தொடர வாழ்த்துக்கள். நிறைய கேள்விகள் இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி காலர் லைன்ல வந்திருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம். கேள்விகள் 1000. உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க ஐயா, இணைப்புல தான் இருக்காங்க. உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம். ஆனந்த மகாகாளியின் அன்பு வணக்கங்கள். சொல்லுங்கம்மா. எங்க மகனுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது, இந்த குழந்தை பிறக்கல, கவர்மெண்ட் வேலை கிடைக்கல. சரிம்மா. அதுக்காக தான் கேட்கிறேன். அவன் பேர் அருண்குமார். அவருடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேக ராசி, கார்த்திகை நட்சத்திரம், 1ஆம் பாதம். சரிங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் இங்க செஞ்சி பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல இருந்து பேசுறேன். குலதெய்வம் என்னங்கம்மா? இருசாரம்மன். இருசாரம்மன். ஆமா, இருசாயம்மன் சொல்லுவாங்க. இருசாயம்மன் தெரியுங்கம்மா. ஆமா. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்க குடும்பத்துல முறையா இருக்குங்களா? வருடமா அதற்குண்டான பூஜைகள் கொடுத்துட்டு இருக்கீங்களா? வருடம் பண்ண மாட்டோம், 1 to 1 வருஷம் தான் பண்ணணும். அது முன்னோர் காலத்துல இருந்து அந்த பழக்கம் தான். முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை அப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணிட்டு இருக்கோம். சரி, தொடர்ந்து பண்ணிட்டு கொஞ்ச நாள் பண்ணல, கொஞ்சம் பேர் செத்துட்டா பண்ண மாட்டோம். அந்த 1 வருஷம் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் பண்ணிடுவோம். சரிம்மா. மற்றபடி எந்த இடையூறும் இல்லாம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சரிம்மா. இப்போ உங்க குடும்பத்துல உங்க மகன் பேர் என்ன சொன்னீங்க?
அருண்குமார். அருண்குமார், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பிறந்த குழந்தைகளோ அல்லது உங்களுடைய கணவருடன் பிறந்தவர்களோ யாராவது எதிர்பாராத மரணங்கள் ஆயிருக்காங்களா? ஆயிருக்காங்க. எங்க பொண்ணு, எங்க வீட்டுக்காரருக்கு 2 வயசு. எங்க பொண்ணு எதிர்பாராத விதமா, முதல் வயசுக்கு பிறந்த பொண்ணு எதிர்பாராத விதமா இறந்துட்டா. எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. சரி. எங்க மச்சன்தான் திடீர்னு காலமாயிட்டாரு. அதாவது உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் கூட அதாவது அந்த உங்கள் பையன் கூட பிறந்தவர்களே ஒரு குழந்தை இறந்துருக்கு எதிர்பாராம இல்லையா? ஆமாங்க, இறந்துச்சு திடீர்னு. ஏன்னா இப்போ உங்களுடைய அம்மன் சொல்கிறது, உங்களுடைய இருசாய் அம்மன் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் ஒரு இறந்தவருடைய அந்த ஆன்மா, அதாவது இந்த கருப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம சேலம் நாமக்கல் பக்கம், நாங்கள் வந்து சேலங்கம்மா எங்களுடைய சொந்த ஊர். நான் சேலத்துலேருந்து தான் எல்லாம் பார்த்துட்ருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் குடும்பத்தில் இந்த கருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இறந்தவர்களுடைய ஆன்மா சுற்றிக்கிட்டு இருக்குமா? அந்த ஆன்மா வந்து இந்த நிமிடம் வரை சாந்தம் ஆகலை. உங்களுடைய குலதெய்வத்தில் குறை எதுவும் இல்லைம்மா. குலதெய்வம் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இருந்த போதிலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த ஆன்மாவின் தோஷம், இறந்த ஒரு ஆன்மாவினுடைய தோஷம் முழுமையாக சாந்தமாகாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்துக்கு அடுத்த வாரிசு தடைப்படுத்தி நிறுத்துதுமா. இதுபோல் நிறையா குடும்பங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. முறையாக அந்த ஆன்மாவை சாந்தி பண்ணுற வழிமுறைகள் என்னன்றதை பார்த்து உங்கள் குலதெய்வம் என்ன வழிமுறை சொல்லுதோ அந்த குலதெய்வம் சொல்கிற வழிமுறையில் தான் நீங்கள் அந்த தோஷ நிவர்த்தி செய்யணும். அந்த தோஷ நிவர்த்தி செய்துட்டு நீங்கள் முறையாக குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி உங்கள் மகனுக்கு முருகர் வழிபாடும் உங்கள் மருமகள் வந்து விநாயகர் வழிபாடும் செய்ய சொல்லுங்கள். தொடர்ந்து கட்டாயம் குழந்தை பாக்கியமானது விரைவில் கிடைக்கும். ஸ்ரீ ஆனந்த மகாகாளியிடம் நான் உங்கள் பிரார்த்தனையை வைக்கிறேன். அந்த அம்மா உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உங்கள் குடும்பத்திற்கு அடுத்த வாரிசு தரட்டும். நன்றி. அழைத்தமைக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், கேள்விகள் 1000. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் மீனாட்சிங்க. சரிம்மா, உங்க கேள்வியை கேட்கலாம். ஐயா இணைப்புல தான் இருக்காங்க. சரிங்க. ஓம் ஸ்ரீ ஆனந்த மகாகாளியை நமக்கு சொல்லுங்கம்மா. என் பேர் மீனாட்சிங்க. சொல்லுங்கம்மா, யாருக்குமா பார்க்கணும் மீனாட்சிம்மா? எனக்கு வந்து ரொம்ப நாளா பண பிரச்சனை. சரி. என்ன வந்தாலும் நிக்க மாட்டேங்குது. சரிங்க. என்னுடைய பூர்வீக சொத்து என் கையில கிடைக்கிறதுக்கு அம்மா ஆசீர்வாதம் பண்ணணும். கட்டாயம் அம்மா ஆசீர்வாதம் பண்ணட்டுங்கம்மா. ஏதாவது வழக்கில் ஏதாவது இருக்குங்களா? வழக்கு தான் எங்க மகன் போட்டுருக்கான். வழக்கில் இருக்குங்கம்மா அந்த இடம். மிகுந்த எதிர்ப்புகளோடு இருக்குது. உங்கள் பக்கம் வருவதற்கு கொஞ்சம் சிரமம் அதிகமாக இருக்குது. முறைப்படி அதற்கு உண்டான லீகலான வழிமுறைகள் என்னன்னு பாருங்கள். இறை வழிபாட்டில் கார்த்த வீரியார்ஜுன சுவாமின்னு சொல்லி ஒரு தெய்வம் இருக்காங்க. அந்த தெய்வத்துடைய எந்திரம், அந்த தெய்வத்துடைய சக்கரங்கள், அதற்கு உண்டான மூலிகைகள் உங்கள் அந்த சக்கரத்தை கூட வச்சு உங்கள் வீட்டில் தொடர்ச்சியாக அதற்கு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இழந்த செல்வம், இழந்த சொத்து, நமக்கு வரவேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களையும் வர வைத்து கொடுக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தவர் கார்த்த வீரியார்ஜுன சுவாமி. வாய்ப்பு இருந்தால் அதை எங்களிடம் நேரில் வந்து பெற்றுக்கொண்டு அதற்குண்டான பூஜைகள் செய்து வெற்றி அடையுங்கள். ஆனால் ரொம்ப இடையூறு இருக்குமா, எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. கவனமாக வழக்குகளை மேற்கொள்ளுங்கள். நன்றி. அழைத்தமைக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், கேள்விகள் 1000. உங்க பேர் சொல்லுங்க. அம்மா, டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. குறைச்சிட்டு உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கங்கம்மா, மணியம்மாள், ஆனந்த மகாகாளியின் அன்பு வணக்கங்கள். சொல்லுங்கம்மா. வீடு வாடகைக்கு வராதுங்கிறாங்க. சரிம்மா, உங்களுடைய இடத்திற்கு ஆட்கள் வந்து வாடகைக்கு வரமாட்டேன்றாங்களா? சரி. வீடாமா தனிப்பட்ட ஒரு, அதாவது ஒரு 4-5 ரூம் சேர்ந்த மாதிரி ஒரு வீடா அல்லது ஒரே ஒரு ரூம் 2 ரூம் மாதிரியா? ஹலோ அம்மா, இணைப்புல இருக்கீங்களா? அம்மா, உங்களுடைய இணைப்பு கட் ஆயிடுச்சுமா. மீண்டும் முயற்சி செய்யுங்கம்மா. நல்லது. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், கேள்விகள் 1000. உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சார்? ஓகே சார், பேசலாம். சார் கிட்ட கேளுங்க உங்க கேள்வி. ஆனந்த மகாகாளியின் அன்பு வணக்கங்கள். சொல்லுங்க ரவிச்சந்திரன். சரிங்க. பொண்ணுடைய பேருங்க சாமி? நிரஞ்சனாவுக்கு இப்போ திருமணமாகி 5 வருடமாகி குழந்தை பாக்கியம் இல்லை. 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் ரிசீவ் இருக்காமா?
அதான் ஹெல்த் ரிசீவ் இருக்குது, அது முறையான மருத்துவம் பார்க்க சொல்லுங்கள். பொண்ணை வந்து தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் வந்து விநாயகருக்கு வழிபாடு பண்ண சொல்லுங்கள். விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு அவங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து ஒரு 11 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். நல்ல மருத்துவம் அமையும். அந்த மருத்துவத்தின் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அம்மா உங்களுக்கு எல்லா நல்லதும் கொடுக்குங்க. ஸோ இன்றைக்கு நம்ம கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில் ஆன்மீகம் ரீதியான உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் இன்னைக்கு கால் பண்ணி கேட்கலாம். திருமுருக ஜோதிட நிலையத்திலிருந்து திருமுருக கோகுலநாதன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், கேள்விகள் 1000. உங்க பேர் சொல்லுங்க. சரஸ்வதி மேடம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்க கேள்வியை கேட்கலாம் ஐயா கிட்ட. வணக்கம்மா. ஆனந்த காளியின் அன்பு வணக்கங்கள். சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றி சார். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா சரியா லைன் கிடைச்சதில்லை. இப்பயும் கூட டிவில சரியா தெரியல. நோ சிக்னலும். சரிங்கம்மா, வருது. சொல்லுங்க. உங்க யாருக்கு கேட்கணுங்க? எங்க வீடு எனக்கு கேட்கணும் சார். சொல்லுங்கம்மா. சொந்த வீடு கட்டணும்னு ஆசை. ஆனா பூர்வீக இடத்துல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்க வெளியில வந்துட்டோம். கரம்பக்குடியில வந்து ஒரு டவுன்ல இருக்கிறோம், வாழ வீட்டுல. சரிம்மா. இப்போ இடம் வாங்கியிருக்கோம் சார். அந்த இடமும் வந்து முக்கோணமா, ஒரு சதுரமான இடமா இல்ல, முக்கோணமா இருக்கு. அதுலயும் எனக்கு பிரச்சனை வந்துட்டு இப்பதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை தீர்ந்துச்சு. அந்த இடத்துல 3 ரோடு பிரிகிற மாதிரி இருக்கு. சரிம்மா. பூர்வீக இடத்துல வீடு கட்டலாமா சார்? குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கா இல்லையா எதுவும் தெரியல. இல்ல, உங்களுடைய சரஸ்வதி அம்மாவுடைய கேள்வி இப்போ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லுங்க. எங்க குலதெய்வம் பேரு கூத்தாரம்மன் சார், பட்டம். கூத்தாரம்மன், சந்தோஷமா. உங்களுக்கு வந்து பூர்வீகத்துல வீடு கட்டுவது தான் மிக சிறந்ததுமா. இப்ப நீங்க இந்த முக்கோணமான இடம் சொன்னீங்க இல்லையா, இப்ப வாங்கியிருக்கிற இடம், அங்க ஏதாவது கடை கட்டுற மாதிரியோ தொழில் செய்யற மாதிரி ஏதாவது அங்க அந்த ஏரியா நல்ல ஏரியாங்களா? பக்கத்துல வந்து டவுன் தான் சார். ஆனா அந்த கொஞ்சம் உள்ளடி தள்ளி இருக்கும். டவுன் பஞ்சாயத்து தான் அது. ஆனா கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஃபியூச்சர்ல அது தொழிலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே சார். நீங்க வந்து வீடு கட்டுறது பூர்வீகத்திலேயே கட்டுங்க, பிரச்சனை எதுவும் வராது, பயப்பட வேண்டாம். அம்மா நல்லதே பண்ணி தருவோம். அம்மா நல்லதே பண்ணி தருவாங்க, பயப்பட வேண்டாம், பிரச்சனைகள் வராது, பூர்வீகத்திலே கட்டுங்க. அழைத்தமைக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், கேள்விகள் 1000. உங்க பேர் சொல்லுங்க. ராஜேஸ்வரி. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? நாகப்பட்டினம் மாவட்டம் அருண்மொழி கிராமத்துல இருந்து கூப்பிடுறேன். சரிம்மா, பேசலாம் சார் கிட்ட. ஆனந்த காளியின் அன்பு வணக்கங்கள்மா. பையன் 43 வயசுல இதாயிட்டா. ஆனா எல்லா சாமியும் கும்பிடுவோம். நல்லா இருந்தான். பிள்ளைங்க 2 விட்டுட்டு போயிட்டான். இப்ப பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஆகணும். எதனால அப்படி இருக்கா? செய்வன பாதிப்பு மிக அதிகமா இருக்கு. செய்வன பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்குமா குடும்பத்துல? செய்வன பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதை நிவர்த்தி பண்ணுங்க. அதை நிவர்த்தி பண்ணாதான் அடுத்து வரவங்களும் வளர்ச்சி அடைகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் நேரில் வந்து சந்தியுங்கம்மா. நன்றி. நன்றிம்மா. சார், இப்போ இவங்க பேசும்போது அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் உட்காந்து அழுந்துகிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு இங்கே தெரியுது. சொல்லுங்க, நீங்க கேட்க வந்தீங்க. அதுதான், இந்த மாதிரி 2-3 காலர்ஸ் கிட்ட கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி எதிர்மறை விஷயங்கள், இந்த மாதிரி செய்வினை கோளாறா இருக்கட்டும், யாராவது எனக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு கேள்வி இருந்தது. பட் 2-3 காலர் கிட்ட அது உண்மைங்கிற மாதிரி தான் நீங்க சொல்லியிருந்தீங்க. இது யாருக்கு இந்த பாதிப்பு அதிகமா இருக்கும்? இது எதனால நடக்குது சார்? இது ஒரு நல்ல ஒரு விஷயங்கம்மா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நிறைய பேருக்கு வந்து இந்த செய்வினை மந்திர தந்திரம் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு 50 விழுக்காடு இருக்கிறாங்கன்னா, ஒரு 50 விழுக்காடு மக்கள் அதில் நம்பிக்கை கிடையாது. இதில் ஒரு ஜோதிடத்தை அதிகமாக நம்புறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ராசிக்கு என்னுடைய நட்சத்திரத்துக்கு யார் செய்வினை செஞ்சாலும் பழிக்காது அப்படின்னு அது ஒரு கூட்டம். அது ஒரு விதமான சொல்லாடல், அது ஒரு விதமாக போயிட்டுருக்கு. இந்த ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு செய்வனை பாதிக்காது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நல்ல வலிமையான சக்தி கொண்ட தெய்வ ஆற்றல்கள் கொண்ட இந்த செய்வனை மந்திர தந்திரம் பண்ணுறது பொறுத்தவரையில் மாந்திரீக ரீதியாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ நானும் அம்மா ஆனந்த மகாகாளி தான் வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம், உபாசனை பண்ணிகிட்டு இருக்கோம். பொதுவாகவே இந்த காளினாவே மாந்திரிக சாமி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. அப்படி இல்லைங்க. மிகப்பெரிய தெய்வங்கள், அதாவது ஆதி காலத்தில் கொற்றவை வழிபாடுன்றது தான் முதல் வழிபாடே நமக்கு அதுதான். அது வந்து காளி தான். அப்படியே பேர் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஊருக்கு தகுந்த மாதிரி பேர், இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர், வழிபாடு பண்ணுறவங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்குவாங்க. அதனால் ஆதி அப்படின்னு பார்த்தோம்னா முதல் சக்தியாக இருக்கக்கூடியது பார்வதின்னு வச்சுக்கலாம், காளின்னு வச்சுக்கலாம், கொற்றவைன்னு வச்சுக்கலாம்.
இப்போ இந்த தெய்வங்கள் வந்து செய்வன செய்யுமா அப்படின்னா செய்யாது. முதல் விஷயம் இது நாம் வந்து மக்களுக்கு நிறையா சொல்லி உணர்த்த வேண்டியது இருக்குது. பூதகணங்கள் காவல் தெய்வங்கள் தான் ஏவுதலுக்கு கட்டுப்படும். செய்வனை அப்படின்றது ஏவி விடுதல் அப்படின்னு அதுக்கு இன்னொரு ஒரு பேர் உண்டு. இப்போ இன்னார் பேர் கொண்டு இன்னார் இந்த ஊரில் இன்னாருடைய வாழ்க்கை இன்னாருடைய குடும்பம் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வ வழிபாடு பண்ணுறவங்க அந்த உப தெய்வங்களை இந்த தேவதைகளை வந்து ஏவி விடுவாங்க. அதற்கு வந்து சக்தி மிக அதிகம். முதலில் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தாலும் காவல் தெய்வங்கள் தான் முதல்ல வரும். நீங்கள் நல்லதுன்னு போய் கேட்டாலும் முதல்ல காவல் தெய்வங்கள் தான் வந்து நல்லது பண்ணும். கெட்டதுன்னு போய் கும்பிட்டாலும் காவல் தெய்வம் தான் போய் முதல்ல பண்ணும். இப்போ இதில் வந்து ஈடுமுறை போடுதல், இந்த காசை வெட்டி போடுறதுன்னெலாம் சொல்லி ஒரு வழக்கம் நம்ம இருக்குது. இந்த மண்ணள்ளி போடுறது, இந்த மிளகா அரைச்சி சாமி மேலே பூசுறது, இது எல்லாமே ஒரு வகையான செய்வினை பாதிப்பு தான். பெரும்பாலுமான மக்கள் நினைக்கிறது வந்து செய்வினைனா ஒரு சில பொருட்களை செஞ்சு நம்மளுடைய இடத்துல கொண்டு வந்து தொழில் செய்கிற இடத்துலையோ அல்லது தோட்டத்துலையோ கொண்டு வந்து பொருளாக வச்சாதான் செய்வினை, மற்றதெல்லாம் செய்வினை கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பேரை சொல்லி இவங்க இப்படி ஆகணும்னு சொல்லி இன்னொருத்தர் கும்பிட்டாவே அது செய்வினைக்குண்டான சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது சாபத்தீடுன்னு சொல்லுவாங்க, ஈடுமுறைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் பலன் தருதா இல்லையா அப்படின்னு பார்த்தா, ஒருவருடைய கிரகங்கள் நன்றாக இருக்கும்போது, ஒருவருக்கு பிறந்த ஜாதகத்திலேயோ அவங்களுடைய வளர்ப்பில் அவங்க நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்துக்கு நல்ல கிரகத்தோடைய தசா புத்திகள் நடக்கும்போது அதனுடைய பாதிப்பு குறைந்து இருக்கும். அந்த நேரங்காலம் கெட்டு தேவையில்லாத கிரகங்களுடைய ஒரு ஜாதகத்தில் அஷ்டமஸ்தானம், ருணரோக சத்ருக்கள் ஸ்தானம், விரயஸ்தானம், அந்த 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு, 3ஆம் பாவம் இதெல்லாம் வேலை செய்யும் போது கிரகங்கள் இயற்கையாகவே கெடுதல் பலனை தர ஆரம்பிச்சிடும். அப்போ இதுவும் கூட சேர்ந்துக்கும், இந்த செய்வன மந்திரங்களும் கூட சேர்ந்துக்கும். சரி, ஒரு மனிதனுக்கு இந்த நடப்பு திசாபுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் தான் பலன் தருதானா? கிடையாது. அந்தரம் சூழ்ச்சமும் அதிசூழ்ச்சமும் போகும்போது ஒரு மனிதனை 9 கிரகமும் தினமும் ஆட்சி செய்கின்றது. அப்போ எந்த நேரம் வேணாலும் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வரும். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்னு சொல்லி ஒன்று பார்ப்பாங்க. இந்த பெரும்பாலான மாந்திரிகத்தில் பஞ்சபட்சி சாஸ்திரம் வச்சு தான் மாந்திரிகம் செய்வாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய ரொம்ப வீழ்ச்சியான டைமை பார்த்து அந்த டயத்தில் அந்த பேரை சொல்லி அந்த பேர் கெட்டு போகணும், அந்த குடும்பம் கெட்டு போகணும் அடிப்பாங்க. அப்போ தான் அந்த தேவதை போய் வேகமாக போய் அடிக்கும். ஏன்னா அவனுக்கு நேரம் இயற்கையாக கெட்டுருக்கு. அப்போ ரொம்ப தெளிவாக செய்யக்கூடிய ஆள் செய்தால் எல்லாத்துக்குமே செய்வன பாதிப்பு வர செய்யும். இவங்களுக்கு தான் வரும், இவங்களுக்கு வராதுன்னு ஒன்று கிடையாது. ரெண்டாவது, நேரம் கெடும்போது தான் அதனுடைய கஷ்டம் தெரியும், அதன் வரையிலும் அதனுடைய கஷ்டமும் தெரியாது. ஒருத்தருக்கு ஒரு 10 வருஷத்துக்கு நல்ல பீரியட் நடந்துகிட்டு இருக்கு, நல்ல தெய்வத்தோடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார். 11ஆவது வருஷம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த தெய்வத்தை விட்டு அவர் விலகி வரார். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த தெய்வத்தை அவர் விட்டு வெளியே வராரு, இல்லைன்னா அந்த தெய்வம் அவர் விட்டு வெளியே போகுது, ஒரு தவறுனாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச செய்வனை இப்போ பாதிக்கும். அதனால இது எல்லாமே உண்மை உண்டு, அனுபவத்தில் மட்டும்தான் உணர முடியும். இதுக்கு சயின்டிஃபிக்காவோ ஆதாரபூர்வமாகவோ நிரூபிக்க பெரிய வழிமுறைகள்லாம் இல்லை. ஆனால் அவங்களுடைய அனுபவத்தில் வரும்போது முற்றிலும் உண்மைன்னு ஒத்துக்குவாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, நல்லவர்களும் இருக்காங்க கெட்டவர்களும் இருக்காங்கன்ற விஷயம் இப்போ தான் புரியுது. ஸோ கடவுளை எப்படி நம்ம உணர்றோமோ அந்த மாதிரி தீய சக்திகளும் வந்து உணர்வு மூலியமாக தெய்வ வடிவத்தில் இருக்கும் அனைவரும் தெய்வங்கள் அல்ல, மனிதர்கள் நான் சொல்கிறேன். தெய்வ வடிவம் கொண்டு இருக்கிறாங்கல்ல, நான் மிகப்பெரிய ஆன்மீகவாதி, மிகப்பெரிய நல்லவன், நான் உலகத்திற்கே தீர்க்கதரிசியாக வந்து நல்லது பண்ணுறேன்னு சொல்லி நிறையா இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லவங்க கிடையாது. உள்ளுக்குள்ளே அவங்களுடைய விஷயங்களை பார்க்கும்போது தான் தெரியும். இங்கே நாம் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, நாம் நல்லதை தேடி நாம் தான் போய்க்கணும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நாம் நல்லதை தேடி போய்க்கணும். இந்த செய்வின கோளர்லேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா அதுவும் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ள காலர் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், கேள்விகள் 1000. உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், கேள்விகள் 1000. உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் ஹைதராபாத்ல இருக்கேங்க. என் பேர் நந்தினி. ஓகேம்மா, ஐயா கிட்ட பேசலாம். ஆனந்த காலியின் அன்பு வணக்கங்கள். நந்தினிம்மா, யாருக்கு பார்க்கணும்? வீட்டுலங்க, வீட்டுல எப்ப பாரு ஒரே கஷ்டமா இருக்குது. சரிம்மா. நாங்க வியாபாரம் பண்றோம், 1 வருஷம் 2 வருஷம் நல்லா இருந்தா திரும்ப 2 வருஷம் அப்படியே லாஸ் ஆயிடுது. அதாவதுமா உங்க குடும்பத்துல தொழில் ஸ்தானம் அப்படின்றது சரியாவே இல்லைங்கம்மா. நீங்க உங்க பேரை சொன்ன உடனே சாமி சொன்னது அதுதான்.
தொழில் ஸ்தானம் சரியாக இல்லாதனால பொருளாதார பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் வந்துகிட்டு இருக்குமா. அந்த தொழிலை வளர்ச்சி பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை செய்யணும். இப்போ பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுதர்ஷனர் வழிபாடும் முதல் இரண்டாவது காலத்தில் சொன்னக்கூடிய அந்த கார்த்த வீரியார்ஜுனன் சொல்லக்கூடிய தெய்வத்துடைய வழிபாடும் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டு வரணும். உங்கள் குலதெய்வம் எப்படி இருக்குது ஏதுன்றதை பார்த்துட்டு உங்கள் குலதெய்வத்துடைய வசிய ஆவாகனமும் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் எந்த கஷ்டமும் வராது. தொழில் நல்ல வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். தொழில் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தாவே உங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டம் உங்களை விட்டு விலகிவிடும். நல்லதுங்க. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம், கேள்விகள் 1000. உங்க பேர் சொல்லுங்க. கீதா. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? ப்ரோம்பெட். சரி, பேசலாம் சார் கிட்ட. ஆனந்த காளியன் அன்பு வணக்கங்கள்மா. என் பையனுக்கு 2000 பிறந்தான், 23 வயசாகுது. சரிம்மா. அவனுக்கு எப்படி இருக்கு நேரம் என்னன்னு? என்ன படிச்சுட்டு இருக்காருமா? அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நட்சத்திரம். உடல்நிலையில் ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லையா? இருக்குங்க. விழுந்துட்டான். இடுப்புல ஏதோ ஜவ்வு ரத்தம் கட்டி இருக்குங்கிறாங்க. சரிம்மா. அவருக்கு கிரக நிலையிலும் சரியில்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல எதிர்மறையான பாதிப்புகள் நிறையா இருக்குங்கம்மா. அது இரண்டையும் சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிவகைகளை பாருங்கள். கட்டாயம் திரும்ப அந்த குடும்பத்தில் யாருக்கும் இது மாதிரி நடக்காது. ஏற்கனவே நடந்ததுலேருந்து விரைவில் ரெக்கவரி ஆகி வெளியே வந்துடுவார். குலதெய்வத்தோடைய அனுகிரகம்ன்றது உங்கள் குடும்பத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து என்னென்னு பார்த்து சரி பண்ணி கெட்டதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. கட்டாயம் அம்மா நல்லது பண்ணுவாங்க. ஆனந்த காளியை தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லது நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், கேள்விகள் 1000. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? கமலா மேடம், நீலகிரி மாவட்டத்திலிருந்து அழைக்கிறேன் மேடம். சரிம்மா, ஐயா இணைப்புல தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஆனந்த காளியன் அன்பு வணக்கங்கள்மா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கமலா சார். வணக்கம். கமலா, சொல்லுங்கம்மா. சார், பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா, கொஞ்சம் அமையல சார். அதான் என்ன பையன் பேர் என்னங்கம்மா? ஆதிமணிகண்டன். சரிம்மா. குலதெய்வம்மா? பெருமா. சிவன். நாங்க சிவன் சார். சிவ வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா சார். சிவன்னா என்ன சிவன்? சிவனுக்கு எதுவும் பேர் எதுவும் குலதெய்வத்துக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லைங்களா சார்? நாங்க நீலகிரி மாவட்டத்துல 8 அம்மன் தான் வழிபடுறோம் சார். சிவன் எங்களுடைய குலதெய்வம் சிவன். 8 அம்மன் சிவன் 2 வழிபடுறோம். அதை தான் கேட்குறேன். சரி சரி. இப்போ பையனுக்கு என்ன பேர்? ஆதிமணிகண்டன். ஆதிமணிகண்டன். என்ன ராசி நட்சத்திரம் ஞாபகம் இருக்குங்களா? ரேவதி நட்சத்திரம், மீனம் ராசி சார். சரிம்மா. என்ன வயசுங்கம்மா? 35 ஆயிடுச்சு சார். தை மாதம் முடிஞ்சு மாசி மாதத்தில் வரணும் அமைஞ்சிருமா? அமைஞ்சிரும் சார். நல்லதுமா. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், கேள்விகள் 1000. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஐயா, டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க சார் கிட்ட. நாமக்கல் மாவட்டம் பேராப்பள்ளி. ஆனந்த காளியின் அன்பு வணக்கங்கள் சாமி. பேர் சொல்லுங்க. விக்னேஷ். விக்னேஷுங்க, பரணி நட்சத்திரம். சரிங்க. என்ன கேள்வி உங்களுக்கு? கேள்வி, வீடு கட்ட முடியாத ரொம்ப நாளா நின்றுட்டே இருக்கு. நாங்களும் என்னன்னு செய்யறோம், ஒண்ணும் பண்ண முடியல. கடன் பிரச்சனை. இது எப்படி என்னன்னு அந்த அந்த நிலமும் நாங்க இன்னும் சரியா கரையை பண்ண முடியாத இழுத்தடிக்க போகுது. அதுதான் சரியா. உங்களுக்கு கிரகங்கள் சுத்தமாக சரியில்லாமல் இருக்குது சாமி. கிரக அமைப்புன்றது உங்களுடைய ஜாதகத்திலையும் சரி, உங்கள் குடும்பத்தில் வேறு ஏதாவது குழந்தைங்க இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அவங்க ஜாதகத்திலையும் பாருங்கள். 4ஆம் இடம்ன்றது மிகுந்த பாதிப்பில் இருக்கும். அந்த கிரக தோஷங்களை நிவர்த்தி பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே கை வந்து சேரும். உங்களுடைய தேவைகள் கட்டாயம் பூர்த்தியாகும். அந்த கிரக தோஷங்களை நீக்கி குலதெய்வத்தை முறையாக வழிபாடு பண்ணி இந்த இடம் சார்ந்த பாதிப்புகளை சரி பண்ணுறதுக்கு முருகர் மிக அற்புதமான நல்லதை செய்யக்கூடியவர். தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக அற்புதமான பலன்களை தரும். நம்மக்கிட்ட பெரிய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நேரில் அதை பயன்பெற்றுங்க. நம்மளை நேரில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வரணும். திருமுருக ஜோதிட நிலையம் நம்ம நேரில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னா சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வரணும். திருமுருக ஜோதிட நிலையம் நம்மளுடைய ஜோதிட நிலையத்துடைய பேர். கீழே இருக்கிற அந்த நம்பர் வரும் பாருங்கள். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு தெளிவாக உங்களுக்கு இன்னும் விளக்கங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த விளக்கங்களை கேட்டுட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நேரில் வாங்க. பல நல்லது காத்துக்கிட்டு இருக்கு. எல்லா மக்களுக்குமே நான் இதை சொல்கிறேன். அழைத்தமைக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், கேள்விகள் 1000. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மாயவன் மேடம். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசலாம் சார் கிட்ட.
வணக்கம், ஆனந்த காளியின் அன்பு வணக்கங்கள் சாமி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சாமி. ஐயா, ஒரு 2020 அப்பா இருந்தாரு. 21 வீட்டுல சொல்ல முடியாத ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சுங்க. அதிலும் அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது ஐயா. ஆனா இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா. சரி, அப்பா எப்படி இறந்தாரு? அப்பா வந்து சுகர் பேஷண்ட், நைட்ல போய் படுத்திருந்தாரு, அந்த வீட்டுல இறந்துட்டாருங்க. சரி சரி சரி, அது அவருடைய ஆன்மா பாதிப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. இங்கே என் கணக்கில் அவருடைய ஆன்மா எதுவும் பாதிப்பு பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த சூரியன் கோச்சார பலன்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ராசிக்கு சூரியன் வந்து 12ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் வரும்போது தேவையில்லாத பொருளாதார பாதிப்பு, இருக்கிற இடத்துல தேவையில்லாத கஷ்டங்கள் வரும். அது கிரக ரீதியான பாதிப்பாக இருக்கும். அதற்கு உண்டான பாதுகாப்பு முறைகளை நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கு உண்டான பாதுகாப்பு முறைன்னு சொல்லக்கூடியது, இடத்துக்கு வந்து நம்ம குலதெய்வம், இப்போ நாம் வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம் இல்லைங்களா, நம்ம வந்து சாமியை தேடி போய் நமக்கு வேண்டுன்ற தெய்வத்தை மனசார வழிபாடு பண்ணுறோம். நம்ம குலதெய்வமாக இருக்கட்டும், மற்ற எண்ணற்ற தெய்வங்களை நம்ம தேடி போய் வழிபாடு பண்ணுற மாதிரி நம்ம தெய்வங்கள், நாம் வழிபாடும் தெய்வங்கள் நம்மை தேடி வரணும். நாம் எப்படி அதை தேடி போகிறோமோ அவங்க நம்மளை தேடி வரணும். அதற்கு நிறைய விஷயங்கள் நம்ம சித்தர் முறைகளில் நமக்கு நிறையா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நம்ம நிறையா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் இடத்துக்கு பாதுகாப்புக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கிரகங்களால் வரக்கூடிய பாதிப்பை அந்த தெய்வமானது தடுத்து நிறுத்திடும். அடுத்த தை மாதம் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வராது. கட்டாயம் பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் செஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம். நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், கேள்விகள் 1000. உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம். ஓகே, ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? என் பேர் விஜயாங்க, நான் சேலத்துல இருந்து கூப்பிடுறேங்க. பேசுங்கம்மா, ஐயா இணைப்புல தான் இருக்காங்க, பேசலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்கம்மா, ஆனந்த காளியின் அன்பு வணக்கங்கள். சொல்லுங்க விஜயம்மா. அண்ணா, எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி 11 மாசம் தாங்க ஆகுது. 2 பேருமே பிரிஞ்சு மார்ச் 23ஆம் தேதி 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. போயிடுச்சுங்கண்ணா. சரிம்மா. எங்க பையன் எங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்கண்ணா. பொண்ணு வந்து பிரிஞ்சு போயிடுச்சுங்களா? ஆமாங்கண்ணா. கல்யாணம் ஆகி நவம்பர் 11ஆம் தேதி தாங்கண்ணா கல்யாணம் பண்ணோம். அது பொண்ணு என்னவோ பிரச்சனை, அது என்னவோ தெரியலைங்கண்ணா, போயிட்டா. இவங்க 2 பேத்துக்குள்ளார குழந்தை ஏதாவது நின்னுச்சுங்களா? அதுல எதுவும் குழந்தைங்க நிக்கல? ஒண்ணுமே இல்லைங்கண்ணா. சரிங்க. இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம்? அதுல என்ன உங்களுக்கு தெரிஞ்சு? பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னா, பையனுக்கு புனர்பூச நட்சத்திரம்னா மிதின ராசி, பொண்ணுக்கு அனுச நட்சத்திரம் கன்னி ராசிங்கண்ணா, அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசிங்கண்ணா. பொண்ணுது வந்து கன்னி ராசி, பையனது வந்து மிதுன ராசி, புனர்பூசம் மிதுன ராசி. சரிம்மா. ராசி பொருத்தம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பார்த்துருக்கீங்க. அதில் எதுவும் பாதிப்பு இல்லைங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து, நான் உங்களுக்கு ஃபோனை வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருத்தம் பார்க்குறதுல இந்த நட்சத்திர பொருத்தம் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பொது பொருத்தம்னு ஒரு 10 விதமான தசவிகித பொருத்தம்னு இருக்குது. அந்த தசவிகித பொருத்தத்தை பார்த்துட்டு கல்யாணம் பார்த்துடுறாங்க. அது வந்து பண்ணக்கூடாது. அது மட்டும் போதாது. தசவிகித பொருத்தத்தில் முக்கியமான 4 பொருத்தம் வந்தால் போதும். ஜாதகத்தை மேட்ச் பண்ணணும். இந்த ராசி கட்டமும் இந்த ராசி கட்டத்தையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி திருமணம் பண்ணணும். அதில் தவறு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி தாங்க நடக்கும். அதற்கு தீர்வுன்றது இறை வழிபாட்டின் மூலிமா உண்டு. வாய்ப்பு இருந்தால் நேரில் வந்து பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், கேள்விகள் 1000. உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், கேள்விகள் 1000. உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், லைன்ல தாமா இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாந்தாமா. ஓகேம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? வேலூர்ல இருந்து அழைக்கிறேன். சரிம்மா, ஐயா கிட்ட பேசலாம், உங்க கேள்வியை கேட்கலாம். ஆனந்த காளியின் அன்பு வணக்கங்கள். சொல்லுங்கம்மா, உங்க சாந்தாம்மா, உங்களுடைய சந்தேகங்கள் என்ன? இல்லப்பா, எனக்கு கொஞ்ச நாளாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஜாதகம் இல்லை, கொஞ்சம் சொல்லுங்களேன். இதாங்கம்மா, இல்லை என்ன உங்களுக்கு சந்தேகம்? ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா உடல் ரீதியான கஷ்டமா இல்லை பொருளாதார பாதிப்புகளா? பொருளாதார பாதிப்புகள், உறவு பாதிப்புகள். உறவு பாதிப்புகள்னு சொல்றீங்களா? உறவு பாதிப்புகளா? உறவு பாதிப்புகள், பொருளாதார பாதிப்புகள். சரி சரிங்கம்மா. உங்களுடைய குலதெய்வம் என்னங்கம்மா?
குலதெய்வம் வந்து அது கொஞ்சம் சரியா தெரியாத விட்டு போய் சுவாமி மலை முருகனை குலதெய்வமா எடுத்துட்டு இருக்கோம். சாமி மலை முருகனை இப்போதைக்கு குலதெய்வமாக வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆமா. சரிம்மா சரிம்மா. இல்லை, உங்களுடைய முன்னோர்கள் வந்து கரெக்டான குலதெய்வத்தையே கும்பிடலைங்கம்மா இது வரையிலும். உங்களுடைய குடும்பத்தில் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார பாதிப்பு அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. இருக்கிற இடத்துலலாம் எதுவும் கெட்ட விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் இருக்கிற பார்வதி தேவியை போயிட்டு தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு 11 நாட்கள் தொடர்ச்சியாக போய் முடிஞ்சால் உங்களுடைய உடல் சூழ்நிலை பார்த்துட்டு ஒரு 11 நாட்கள் தொடர்ந்து போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுடைய கேள்விக்கான விடை அங்கே அந்த அம்மாகிட்டேருந்து கிடைக்கும். சிவாலயத்தில் இருக்கிற அம்மன், அது எந்த ரூபத்தில் எந்த பேரில் இருந்தாலும் சரி, சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குமா. நல்லது. அழைத்தமைக்கு நன்றிம்மா. சார், நிறைய காலர்ஸ் கிட்ட இந்த செய்வினை கோளாறு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நேர்மறை இருக்கிற போது எதிர்மறையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் வந்து ஜாதகத்தில் நமக்கு தெரியறதில்ல. இப்படியான எதிர்மறை விஷயங்கள் வந்து ஒருவருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? நீங்கள் சில விஷயங்கள் சொன்னீங்க, ஆனால் நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுலேருந்து எப்படி நம்ம கம்ப்ளீட்டாக மீண்டு வெளியே வர முடியும்? கட்டாயமாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செய்வினையான பாதிப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே அதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்றது தொடர்ச்சியான சண்டை சச்சரவுகள், தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும், அதில் போய் உட்கார முடியாது. பொதுவாக வந்து தொழிலில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆட்கள் வரமாட்டாங்க. ஏந்திரிச்சு அந்தாண்ட போன உடனே ஃபோன் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன்னுவாங்க. இவங்க வேறு வேலையை போய்கிட்டு இருப்பாங்க. அந்த வருமானத்தை வாங்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா போட்டி பொறாமையினால் வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது இன்னும் நிறையா இருக்குது. ஏகப்பட்டது சொல்லலாம். பொதுவாக குடும்பத்தில் வந்து பொருளாதார பாதிப்பு, தொடர்ந்து உடல்நிலை பாதிப்பு, அடிக்கடி சண்டை சச்சரவு அப்படின்றது ஒரு காரணம். இதெல்லாம் இருந்தால் செய்வன இது மட்டுமே வா, இதெல்லாம் எந்த குடும்பத்தில் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு செய்வன பாதிப்பு அதிகமாக இருக்கிற குடும்பம், செய்வனையாக இருந்தாலும் சரி, இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் அந்த குடும்பத்தில் ஏதாவது எதிர்பாராத மரணம் அடைந்தவங்களோ அல்லது ஏதாவது தோஷம், இந்த இறந்தவங்களுடைய ஆன்மாக்களில் தோஷத்தோடு குறைகளோடு ஒரு குடும்பத்தில் அந்த ஆன்மாக்கள் இருந்தால் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கஷ்டம் வரும். ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆரம்பித்தாலும் கஷ்டம் வரும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் கஷ்டம் வரும். அது ஒரு பொருளாதார இழப்பாக இருக்கலாம், மிகுந்த சண்டையாக இருக்கலாம், அல்லது உடல் ரீதியான பாதிப்புகளாக இருக்கலாம், சிறு விபத்துகளாக இருக்கலாம். ஒன்று கோயிலுக்கு போகிறதுக்கு அந்த 2 நாள் 3 நாளையில் நடக்கும், இல்லை போயிட்டு வந்து ஒரு 4-5 நாளையில் நடக்கும். இதெல்லாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பெரிய கெட்டது இருக்குது அப்படின்றது அந்த தெய்வங்கள் காமிக்கிறதா சாட்சி. இங்கே நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் இப்படி ஆயிடுச்சு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அப்படியே அதை ஆப்போசிட்டாக மைண்டில் வச்சு செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த தெய்வம் உங்கள் குடும்பத்தில் பாதிப்பு இருக்குதுன்றத காமிக்குது. அப்போ அந்த எதனால் இப்படி நடந்துச்சுன்னா அதே தெய்வத்துக்கிட்டேயோ அல்லது எங்களை போல நல்ல ஒரு ஜோதிட ஞானம் ஆன்மீகத்தில் தெய்வத்தின் முழுசும் நம்பி செய்யக்கூடியவர்கள், தன்னை மிகைப்படுத்தாமல் தன் தெய்வத்தை முன்னிலை நிறுத்தி செய்யக்கூடியவர்கள் யார் ஒருத்தரும் ஏமாற்ற மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி, தெய்வத்தை முன்ன வச்சு தான் பின்ன வரவங்க யாருமே அவ்வளோ சீக்கிரம் ஒருவரை ஏமாற்றி கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி நல்ல நபர்களை சந்தித்து இதற்கு உண்டான தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் நல்ல விஷயம். இதற்கு உண்டான தீர்வு அப்படின்னு பொதுவாக நாம்ளே ஏதாவது ஹோம் ரெமெடி மாதிரி பண்ணிக்கலாமான்னா வாய்ப்பு இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்வினையோடைய தன்மை தெரியணும், அந்த ஆன்மாக்கள் ஏதாவது இருந்தால் அந்த ஆன்மாக்களுடைய தன்மை தெரியணும். தெரிஞ்சு அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை பார்த்து அதற்குண்டான எதிர் சக்தியை நம்ம காமிச்சாதான், உன்னுடைய பலத்தை நீ காமிச்சிட்ட, என் பலம் இவ்வளோ பெருசு, நீயா நான் பார்த்துக்கலான்னு நிற்கும் போது தான் பயந்து ஓடும். அதுக்கிட்ட போய் நீங்கள் பரிவோ தயவோ கெஞ்சுதலோ சரணாகதியோ அடைஞ்சிங்கனாலாம் வந்தது போதும் அப்படின்னு இன்னும் போட்டு கஷ்டம் தான் படுத்தும். அதனால் அதுக்கிட்ட தன்னுடைய எதிர் வலிமையை காமிச்சு அதனுடைய ஆற்றலை விட அதிக ஆற்றல் கொண்ட ஒரு நபரால் மட்டும்தான் அதை நீக்க முடியும். அதன் மாதிரியான நபர்களை சந்தித்து உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த இறந்தவர்களுடைய ஆன்மாக்களை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முறை போயிட்டு ஏதாவது கோயிலில் போய் திதி கொடுத்துட்டு வந்தால் சரியாக போயிடும், ஒரு புனித தீர்த்தத்தில் போய் நீராடிட்டு வந்துட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி அல்ல. எந்த ஆன்மாக்களையும் கட்டுப்படுத்த முடியுமே தவிர முழுமையாக சாந்தப்படுத்துவது என்பது மனிதனால் முடியாது. அதற்குண்டான தெய்வத்தை நம்பி அந்த தெய்வத்தின் சக்தியால் மட்டும்தான் அந்த ஆன்மாக்களை
சாந்தப்படுத்த முடியும். ஒரு மனிதனாலேயோ ஒரு பூஜை செய்யக்கூடிய பூசாரினாலேயோ அதை செய்ய முடியாது. அதனால் வந்து அதை சாந்தப்படுத்தணும்னா உங்கள் தெய்வத்தை உங்கள் கூட வச்சுக்கணும். என்னை பொறுத்தவரை குலதெய்வத்தை தொடர்ச்சியாக வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறவங்களுக்கு இந்த பிதுர் சாப குற்றங்கள், இறந்தவங்களுடைய தோஷங்கள்லாம் மிக விரைவில் சரியாகி வருதுங்க. இது எங்கள் அனுபவத்தில் பார்த்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த செய்வினை போன்ற பாதிப்புகளுக்கு நல்ல காவல் தெய்வங்களுடைய வழிபாடை நம்ம மிகைப்படுத்தணும். உதாரணத்துக்கு முனீஸ்வரர், கருப்புசாமி, அய்யனாரப்பன், காலபைரவர், இன்னும் நிறைய இருக்குது. அந்த மாதிரியான தெய்வங்கள் நமக்கு யார் ஒத்து வருவாங்க? கருப்புசாமின்னா எல்லாத்துக்கும் கருப்புசாமி வந்து நிற்க மாட்டார். உங்களுக்கு கருப்புசாமி வர்றாருன்னா எனக்கு அய்யனாரப்பனா வருவார், எனக்கு அய்யனாரப்பனா வரவர் இன்னொருத்தருக்கு பைரவராக போய் நிற்பார். ஒவ்வொருவருக்கும் ஒரு குருமார் உண்டு. அந்த குருமார்கள் இவர்களுடைய தேவையை பொறுத்து அவர்கள் மனம் இறங்கி வந்து காவல் காக்க வேண்டும். அப்போ யார் யார் தனக்கு காவலாக வருவார்கள் என்று அவர்கள் மிக தெளிவாக கண்டுபிடித்து தான் அதை எடுத்து கும்பிடணும். இந்த ஜாதக ரீதியாக இஷ்ட தெய்வத்தை எடுத்து கும்பிடுறதெல்லாம் ஃபெயிலியரில் தான் போய் முடியும். 100% சக்ஸஸில் முடியாதுங்க. இது மாதிரி நிறையா இருக்குது இந்த செய்வனை சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட வரவங்களுக்கு முதல்ல ஜாதகம் கொடுத்தாங்கன்னா ஜாதகத்தை பார்த்துடுறோம். ஜாதகத்தை பார்த்துட்டு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னன்றதெல்லாம் விளக்கிடுறோம். அடுத்தது பிரசன்னம் பார்க்குறோம், சோழி போட்டு பிரசன்னம் பார்க்குறோம். அது இல்லாத கிரக ரீதியான பிரசன்னங்கள் பார்க்குறோம். இந்த இரண்டையும் பார்த்துட்டு அதற்குண்டான தீர்வுகள் என்ன, எந்தெந்த காரணத்தினால இவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு முதல்ல அந்த காரணத்தை முறையாக கண்டுபிடிச்சு அந்த காரணங்களை சரி செய்வதற்கு உண்டான வழி என்ன, எதனால் இவங்களுக்கு செய்வன வந்துச்சு, எந்த கிரகம் இவங்களை கெடுக்குது அல்லது எந்த தீய சக்திகள் இவங்களை பாதிக்குது அப்படின்றத பார்த்து அதை என்ன பண்ணனா நீங்கன்றதை முதல்ல அதை நீக்கிடுவோம். நீக்கின பிறகு கல்யாணம் ஆகணுமா, அதுக்கு என்ன வழிபாடு, தொழில் நல்லபடியாக அமையணுமா, அதற்கு என்ன வழிபாடு, இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிலை வேணுமா, குடும்ப ஒற்றுமை வேணுமா, அதற்கு என்ன வழிபாடு. இப்போ நம்மளுடைய இந்து மத வழிபாட்டில் பொறுத்தவரையிலும் நம்மளுடைய சாஸ்திரத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு தெய்வத்தை நிறுத்தியிருக்கிறாங்க. அதனால் எந்த செயல் நமக்கு தேவையோ அதற்கு உண்டான தெய்வம், அதற்குண்டான எந்திரங்கள் இருக்குது, அதற்குண்டான மூலிகைகள் இருக்குது, அதற்குண்டான ஜபம், மந்திர ஜபம், தியான முறைகள் இருக்குது. அந்த தியான முறைகளை நம்ம மேற்கொண்டு அந்த சக்கரங்கள் வைத்து நம்மளுடைய இடத்துல நம்ம வழிபாடு பண்ணும்போது மிக அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். என்னை நேரில் சந்திப்பவர்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு இயல்பாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்ட அம்மா கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆனந்த மகாகாளியோட அனுகிரகத்தினாலையும் ஆஞ்சநேயர் முருகருடைய அனுகிரகத்தாலையும் தான் இவ்வளோ காரியங்கள் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாய்ப்புள்ளவர்கள் நேரில் வந்து பயனடையுங்கள். என்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்றால் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தான் வர வேண்டும். நேரில் வந்து பயனடைவர்கள் அனைவருக்கும் குலதெய்வமும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தெய்வங்களும் உங்களிடம் உறுதியாக இருக்கும். அதை நிலைநிறுத்தி கொடுப்பது எங்கள் கடமை. ஆனந்த மகாகாளி அல்லா நல்லதும் எல்லாருக்கும் செய்யட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார். இன்றைக்கு கேள்விகள் 1000 உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.